ஓம் சக்தி. நம்ம மாலை அணியும் போது நம்மளுடைய கருவறை படம், குருவோட திருவடி, குருவை வச்சுக்கிட்டு மானசீகரமாக குருவை ஏற்றிக்கொண்டு வேண்டுதலையும் பிரார்த்தனையை செய்யும் போது அதனுடைய பலன் இரட்டிப்பு. குருன்றவர் யார்? அவர் எவ்வளவு ஆற்றல் உடையவர்? மற்ற குருவை விட இவர் சிறந்தவரா? இவருக்கு என்ன சக்தின்றது எல்லாம் அந்த உயிரின் எண்ணங்களை கூட்டி, அம்மா இங்க இருக்கிறாங்க, அவங்க நம்மளுடைய பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வேண்டுதல் என்னன்னு தெரியும், பிரார்த்தனை என்னன்னு தெரியும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உற்சாகமா இருந்தீங்கன்னா அதனுடைய பலனே வேறு. அம்மா பெண் அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தினால் அவர் கடமையாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடுடன் ஆன்மீகத்தை வழி நடத்துவார்கள் என்பன்ற விஷயத்தை நம்பி போனப்ப இந்த 2 விழாடனும் மிக சிறப்பாக மந்திரங்களும் வழிபாடும் அபிஷேகம் அலங்காரம் செய்த அந்த சக்திகளுக்கு நல்லாவே பாராட்டலாம். இதனுடைய பலன் என்னன்னா, தெய்வத்தையே நாம் உற்சாகமாக வைத்துக் கொள்வது, உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வது. நான் 2 விஷயம்தான் அதை பார்த்த உடனே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த குழுக்கு கை தட்டுங்க. மிக சிரத்தையான விஷயம். ஒன்று, இந்த இடத்துல அம்மா நின்று ஒவ்வொரு தைப்பூசத்திலையும் தன்னுடைய ஜோதி சக்தியை, பிரபஞ்ச சக்தியை மண்ணில் அகல் விளக்காக கருவறை உருவத்தை தாங்கி கிட்டத்தட்ட 2004 பல வடிவத்தை அமைத்து பொருள் மூலம் உங்க வீட்டுக்கு அருள் சேர்த்தாங்க. என்னன்னு தெரியாம அம்மா அருள் வாக்குல சொன்னாங்களாம், இதை ஜோதியில காமிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்து போய் வைக்கணுமான்னு சொல்லி நீங்க செஞ்ச ஒரு விஷயம் உங்க வீட்டினோட வளர்ச்சியை தெரியும். இது காட்சிப்படுத்துதல் என்பதுக்கு நீங்க 2 விஷயமா எடுத்துக்கலாம். அது என்ன காட்சிப்படுத்துதல்? அது என்ன சொல்லுது? காய்கறி தானியம் எல்லாம் உணவு இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டோம். காட்சிப்படுத்துதல் என்னன்னா, மகனே மகளே, இந்த உணவு இயற்கை சக்தி. அதனால்தான் தன்னுடைய ஆசிரியர்ல சொன்னாங்க, இயற்கை சக்தி இல்லாமல் நீ உயிருடன் இருப்பது கடினம். அந்த ஆசிரியரை நல்லா கேட்கணும். பருவமழை பொய்த்தாலும் கடினம், பருவமழை புயலாக மாறி பேசீற்றத்தை தந்தாலும் ஒரு விஷயம். அதுதான் நீங்க ஜப்பான்ல பாக்குறீங்க, ஸ்ரீலங்கால பாக்குறீங்க, இந்தோனேஷியாவில் பார்த்துக்கிறீங்க, பிலிப்பைன்ஸில் பார்த்துக்கிறீங்க. இயற்கையின் சீற்றம் உங்களை தாக்காத வரைக்கும் இந்த ஆதிசக்தியினுடைய அருமை உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு காரணம், நீங்கள் மாதந்தோறும் மாலை செலுத்துறதுக்கு மட்டும்தான் அம்மா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னு நம்புங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. இதான் உண்மை. இந்த மாதிரி புயல் அடிச்சுதுன்னு வச்சுக்குங்க, மழை அடிச்சதுன்னு வச்சுங்க, தண்ணி பஞ்சம் வந்ததுன்னா தான் நான் அம்மாவை கும்பிடுவேன்னு சொல்றதுக்கு முன்ன தடுப்பதற்கும் இந்த இறை வழிபாடு அவசியம். சொல்லணும்னா தர்மம் நிலைக்க வேண்டும், தர்மத்தில் மட்டும்தான் ஆதிசக்தி வாழ்வான் சொல்வதற்கு இது விஷயம். இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கத்துல மட்டும்தான் பேரன் பேத்தி தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு குடும்பத்தோட மாலை செலுத்துகிற ஒரே ஆன்மீக இயக்கம் இதுதான். குடும்பத்தோட நம்ம மாலை போடணும். சில விஷயங்களை ஒற்றுமைக்காக பண்ணும்போது நீங்க தெய்வத்துக்கு நிகராகிறீங்க. நம்ம ஒன்னா போய் குடும்பத்தோட மாலை போடணும்னு சொல்லும் போது அவங்க சொன்ன சொல்லியோ அவங்க பண்ண அவமானத்தையும் மன்னிச்சுட்டு நம்ம வரோம். குடும்பத்தோட இருக்கிறது நன்மையா தீமையா? அதுதான் அம்மா இல்லறத்தில் நல்லறன்னு சொன்னாங்க. என்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் இதுபோல் நீங்கள் 5 தலைமுறை 3 தலைமுறையாக நீங்கள் அம்மாவிடம் உங்கள் உயிர் இந்த உடம்பில் இருக்கும் வரை குடும்பத்தோட வந்து மாலை செல்வதற்கு அவளுடைய அருள் வேண்டும். அவர் அருள் என்ன இந்த இடத்தையே மதிக்க முடியாது. அந்த மஞ்சள் இனிமே அணியிறவங்க நல்ல ஒரு குணத்தையும் பண்பையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சில விஷயங்கள் அந்த மஞ்சள் உடை வந்தால் நம்மளுக்கே நிறைய தெய்வத்தின் உணர்வு குணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். பொறுமையா அடுத்தவங்களை வழி நடத்தவோ ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதற்கோ சொல்லக்கூடிய விஷயம் இருக்கணும். மஞ்சள் போட்டுக்கிட்டு நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் சொல்றபடிதான் செய்யணும், இந்த ஜாதி மாலை போடக்கூடாது, நான் சொல்ற மாதிரி பஸ்ல ஏறணும் இறங்கணும்னு அந்த கட்டாயத்துக்கெல்லாம் மாலை கிடையாது. எல்லாருக்கும் மாலை போட்டு அரவணைச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற இருள் நீக்குவதற்கு தான் இந்த மாலை. அதனால அந்த குரு ஸ்தானத்துல இருந்து மாலை போடுறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணத்துல பண்ணணும். இல்லைன்னா குருவின் பாவத்தை சம்பாதிக்கும்.
அதை தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு நம்ம மாலை போடுறோம், மஞ்சள் உடை அணிந்து மாலை போடுகிறோம் என்றால் பரிசுத்த அன்பு, பாசம், பக்தி இருக்க வேண்டும். குறிப்பாக பணிவும் மரியாதையும் ஆதிசக்தியும் அவள் அருள் பெற்ற குரு மேல் இருக்க வேண்டும். குருவே யாருன்னு தெரியாம நீங்க இந்த ஆன்மீகத்தை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் இருக்கக்கூடாது. தவறு தவறு. அவருக்கு நிகர் வைத்து பாவத்தை சேர்த்து கொள்ளாது. ஒரு குரு, ஒரு தெய்வம். ஒரு தெய்வம் ஆதிசக்தி, பிரபஞ்சத்தின் சக்தி, இயற்கை சக்தி, இறை சக்தி. அவள் பெண் உருவமாக இங்கு காட்சி தருகிறாள். அந்த ஒரு குரு யாரு? அருள்மிகு ஆன்மீக குரு பங்காரம்மா. அவர் எத்தகைய சிறப்பு பெற்றவர்? இல்லறத்தில் ஞானி, தர்மத்தின் தந்தை, மருத்துவத்துக்கு தானத்தை தந்தவர், ஏன் சித்தாடலை எப்படியும் செய்யக்கூடியவர், பல உயிர்களை மருந்து கொண்டு காப்பாற்றியவர், சில மூலம் வாக்கு கொடுத்து காப்பாற்றியவர். பிரார்த்தனை என்பது நம்மை படைத்த இறைவனை அன்புடன், பாசத்துடன், கருணையுடன் வழிபடுதல். அதில் பக்தி இருக்க வேண்டும், பாடல்கள் இருக்க வேண்டும், மந்திரங்கள் இருக்க வேண்டும். அத்தனை எண்ணமும் சிந்தனையும் இறையருளை பற்றி இருக்க வேண்டும். அதுதான் பிரார்த்தனை. அதுவே வேண்டுதல் என்றால் நம்மளுடைய கோரிக்கை. இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ குரு பிரார்த்தனை, குரு வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அவருக்கு அறிய செய்ய முடியும். அவருக்கு தெரியும். ஏன் நிறைவேற்ற மாற்றார் என்றால், சில ஆசைகள் நீயே நிறைவேற்றி கொள்ளலாம். எது உனக்கு ஆசை, எது ஆபத்து, எது பேராசைன்றத உன் ஆன்மா உணர்ந்தால் நீ என்ன கேட்ப தெரியுமா? உடல் நலம், மனநலம், அறிவு இல்லைன்னா நாணம், அருள். அருளோட பொருள். இந்த 4 விதமான வழிபாடை தான் நம்ம வேண்டுதலை தான் பிரார்த்தனையில் வைக்கிறோம். இப்போ உண்மையாகவே குரு அருள் மட்டும் வேணும்னு இன்னைக்கு வந்து பிரார்த்தனையில கலந்து கொண்டு நித்தம் குருவே நமகன்னு உட்காந்துருக்கவங்க யாரு? எனக்கு தெரியாது, அவர் தான் வந்து சொல்லணும். பேராழ்ந்து ஆடணும். நம்மெல்லாம் ஒரு அழகான ஒரு நிலையில் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? அது வந்து வழிபாடு முடிஞ்ச பிறகு நம்ம மனசுல நம்ம ஆன்மா அது மாதிரி பண்ணணும். சக்திகளே, இந்த மாலை போடும்போது பஸ்ஸில் ஆடக்கூடாது. பஸ்ஸில் நான் பெரிய சக்திமான் அப்படின்னு சொல்லி குத்தாட்டம் போட்டு அதை டிரைவர் வேடிக்கை பார்த்தாருன்னா, ஒன்று பிரேக் போட்டாருன்னா நீ என்ன ஆவ? ஸோ பயணிகள் எப்பயுமே பஸ்ஸில் நிற்கக்கூடாது. ஆனால் நம்ம நிறைய கூட்டம் இருக்கிறதுனால நிறைய நின்னே பயணிட்டோம். நின்று டான்ஸ் ஆடணும்னு சொன்னேன். எப்படி அப்புறம் நான் எப்படி தான் கும்பிட்றது? மந்திரம் படி, அம்மாவுடைய பாடல்கள், பஜனைகள், அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போகுதுன்னு தெரியாது. உங்களுடைய கவனம் ஃபுல்லாக ஒரு வேண்டுதலோட, கோரிக்கையோட நீங்கள் அம்மனை நாடி வரும்போது அது நிவர்த்தி செய்யப்படும். புரியுதுங்களா? இரண்டாவது ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை குரு செஞ்சிருக்கார். பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள், தெய்வத்தை நோக்கி ஒருங்கிணைந்து தன்னுடைய உடல், ஆன்மா, உணர்வை சமர்ப்பணம் செய்வான்னு நம்புறாங்க. ஆனால் நம்ம செய்கிற ஒரு விஷயம் பக்தர் அல்லாதவருக்கு முகம் சொலிக்குதுன்னா அப்போ இந்த பெண்கள் ஆன்மீகத்திற்கு ஏன் வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு பெண் ஊரை விட்டு மாலை போட்டுட்டு வரதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு பொருளாதாரத்துக்காக அனுமதி கிடைக்கணும். அவங்க 3 நாளோ 4 நாளோ அந்த பயணிக்கும் போது ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். ஏன் அங்கே மாலை போடும்போது கூட அவங்க இல்லறத்தில் அவங்கள மதித்து அவங்கள ஒரு சக்தியாக பார்க்குற குணத்தை அம்மா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வரம்! அந்த வரத்தை மற்றவர்கள் முகம் சுளித்து நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவது போல் இருக்கக்கூடாது. அடுத்த கட்டமாக நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்கிறதுல 4 விஷயம் இருக்குது. முழு நம்பிக்கை. அம்மா இருக்காங்க, அம்மா செய்வாங்க, அம்மா தான் சொன்ன சக்திகள் எத்தனையோ இந்த குருபீடத்தில் உங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க, தன்னுடைய இதுவை பகிர்ந்துக்கிட்டாங்க. காசே இல்லை, நான் மருவத்தூர் வந்தேன், காசே இல்லை ஆனால் மாலை போட்டு அம்மா கொண்டு வந்தாங்க அப்படின்னு அம்மா சொன்னதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, எப்படியாவது மேல்மருவத்தூர் மண்ணை மிதிச்சிடணும் நினைச்சு அம்மாவை அருளை பெற்றுடணும். என்னுடைய கஷ்டம்லாம் தீர்வதற்கு இந்த மண்ணு தான் அதுக்கு சாட்சியம் சொல்லும்போது அம்மா அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. எப்படின்னா
உங்க மூலம். உங்களுக்கெல்லாம் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? இலவச இருமுடி ஒட்டு கூட்டிட்டு வாங்க. அந்த ஆன்மாவை நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் போது உங்க ஆன்மா என் அருளை பெறுகிறது. அதனால்தான் அம்மா சொல்றாங்க, எல்லாத்துலயும் ஆன்மீகத்துல ஈடுபட்ட நல்லது கெட்டது தெரியும், குடிக்க மாட்டாங்க, போதைப் பொருளுக்கு போகும், பெண் பித்தர்களாக இருந்து அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, பெண் சக்திகளாக நடப்பாங்க. அப்ப அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்றாங்க, உண்மையாவே ஆன்மீகம் வளர்க்குதா? 52 53 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையாவே ஆன்மீகம் வளருதுன்னா எப்பொழுது ஒரு பெண் சொல்லி தன் கணவனோ தன்னுடைய சகோதரனோ தன் தந்தையோ தன்னுடைய ஆண்மகனோ மாலை போடுகிறானோ அப்பவே அவள் ஆதிசக்தியாக மாறிவிட்டாள். எவ்வளவு பெரிய வரம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த பெண் அவ்வளவு தூரம் ஒழுக்கமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உறுதியா இருக்கணும். அவளை தெய்வத்துக்கு சமமாக மதித்தால் மட்டுமே அவள் சொன்னா கேட்பான். இதுதான் உண்மையா ஆன்மீக வளர்ச்சி இல்லறத்தில்னு சொல்றாங்க. யாரோ ஒரு பொண்ணுங்க உங்க பெண் வந்து தொண்டு செய்யறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய தந்தை, அவருடைய கணவன், யாரோ ஒரு ஆண்மகன் பாதுகாப்பாகவும் அவர் உறுதுணையா இருக்கிறாங்க. அந்த ஆண் சக்தி எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். அடுத்தது உங்களுக்கு முறை செய்யும் போது குருவே முதன்மைப்படுத்த வேண்டும். அப்ப பஸ்ல வரும்போது மாலை போடும் போதெல்லாம் இந்த உயிர் உன்னத சக்தியை உணர வேண்டும். அப்ப நீங்க நான் சொன்னல கார்த்திகை மார்கழி எல்லாம் நீங்க ஆயத்தட்டு படிக்க படிக்க உங்களை யாருமே அசைக்க முடியாது, தொந்தரவே தர முடியாது, சஞ்சலப்படுத்த முடியாது, மனநோய்க்கு உட்காலப்படுத்தல, உங்களை தற்கொலைக்கு தூண்டவே முடியாது. ஏன்னா நீங்க தைரிய லட்சுமி ஆயிடுறீங்க. இந்த மந்திரங்களும் இந்த தியானமும் அம்மாவோட பக்தியும் தொண்டும் அவசியம். ஸோ இந்த தொண்டில் இப்படி காமிச்சுக்கிறத ஞாபகம் வச்சுங்க. அம்மா இப்படி சின்முத்திரை நம்ம மாலை போட்டால் மௌனமாக இருக்க தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகள் ரொம்ப நாவடக்கம் அவசியம். நாவடக்கம்னா சாப்பிட்றதும் சரி, சாப விடுறதும் சரி. இரண்டாவது, மாலை போட்டால் குறைந்தது 5 நிமிடம் 10 நிமிடம் தியானம் இருக்கும். அதுவும் மருவத்தூரில் இருக்கிற தியான மண்டபத்தில் போய் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதோ இந்த மண்ணில் சித்தர்கள் வாழும் இந்த மண்ணில் தியானம் இருக்கணும். மூணாவது என்னன்னா தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறதுல முக்கிய காரணம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ பஸ்ஸில் வரீங்க 50 சக்திகள், எல்லா பிளாஸ்டிக்கும் பஸ்ஸை சுற்றி போட்டுட்டு குப்பையை போட்டுட்டு பூசணிக்காய் உடைச்சிட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. அந்த பூசணிக்காய் உடைச்சி எங்கே போடணும்? குப்பை தொட்டியில் போனால் அந்த துப்புரவு ஈஸியாக இருக்கும். இந்த கப்பு டீ கப்பு எல்லாம் சாப்பிட்டு அப்படி அப்படியே போட, அது இப்போ ரொம்ப தப்பு. மருவத்தூரில் குப்பை போட்டிங்கன்னா மனசு குப்பைன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒழுங்காக நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டாவே அவங்க எடுத்து பண்ணுவாங்க. அடுத்தது அன்னதானம் போகிறீங்கல்ல, அந்த அன்னதானத்தில் சாப்பாடு பார்த்துருக்கேன், கொட்டு சக்தி நிறையவே. ஏன்னா இவர் 2வது லைன் வரத்துக்குள்ளே வைக்காமல் போயிடுவாரோ. அப்போ வயிறு எவ்வளோ கொல்லும். யாரெல்லாம் இந்த அன்னதானத்தை கஷ்டப்பட்டு தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமில்ல, அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்லணும்? இவ்வளோ போதும், இது வேணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். போட்டு அப்படியே இலையோட கீழே கொட்டாதீங்க, அது பாவம். சரிங்களா? அப்போ நிறைய தொண்டு கேட்கணும், தொண்டு வாய்ப்பு. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் எப்போ பிரார்த்தனை பண்ணாலும் அம்மா கிட்ட என்னுடைய உடல் உயிர் ஏதோ விதத்தில் இந்த தொண்டுக்கு உதவட்டும் அம்மா, எனக்கு வாய்ப்பு கொடுந்தான் கேட்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அதிகாரத்திலேயோ அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவள் அருள் இருந்தால் மட்டுமே தொண்டுக்கான வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா காணாமல் போயிடும். ஸோ நிறைய தொண்டு வாய்ப்பு கேளுங்க. ஏன்னா இந்த 45 நாள் 48 அத்தனை அற்புதங்கள். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக கேன்சரில் இருக்கிறவங்க தொண்டு செஞ்சுருக்காங்க, நாளைக்கு செத்து போய்டும்னு சொன்னவங்க தொண்டு செஞ்சுருக்காங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு தொண்டு செஞ்சு கடந்து, கல்யாணம் இல்லாதவங்களுக்கு தொண்டு, எத்தனையோ பிரச்சனைகளை இந்த தொண்டு மூலம் அம்மா ஊழ்வினையை முடிச்சு அவிழ்த்து விட்டுருக்காங்க. அந்த பாவத்தை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பு தான் அந்த தொண்டுன்னு அம்மா சொல்றாங்க. குறைஞ்சது 4 மணி நேரம் 6 மணி நேரம் தொண்டு செஞ்சா பட்சத்தில் தான் உங்களுடைய உயிர் இறை சக்தியுடன் சேரும். ஸோ தொண்டு செய்யும் போது செல்ஃபோன் அவளை பயன்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி நான் இந்த நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன். ஏன்னா பாதுகாப்பு அவசியம். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் பிள்ளைங்க, வீடு, நிலம் எல்லாத்தையும். அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு வந்து நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் செய்கிற 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ 12 மணி அவங்க உடலுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அதை அம்மாவை வேண்டி ஒருநிலைப்படுத்தி அவர் அருளுக்காக செய்யும் பட்சத்தில், அதனால தான் அம்மா சொல்கிறாங்க, நீ மௌனமாக தொண்டு செய்ய வேண்டும் என்று.
உன்னை வர ஆன்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பாக அவர் பிரார்த்தனை நலப்பெற வேண்டும். ஸோ இறுதியாக நான் சொல்வது என்ன என்றால், பிரார்த்தனை செய்யும் போது 2 வகைப்படும். ஒன்று, இறை அருள் மட்டுமே வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அவளுடைய கருணை, அவளுடைய ஆசி, அவளுடைய ஆத்மார்த்தமா நம்முடைய நிலைப்பாட்டுக்கான அருளை வேண்டி செய்வது. ஒன்று பொது பிரார்த்தனை செய்வது. இயற்கை சீற்றத்தால் அழிந்திருப்பார்கள், ஆன்மா சாந்தி அடையட்டும், இனி ஒரு சீற்றம் வேண்டாம். வேண்டுதல் வைக்கலாமா? சக்தி வைங்க தயவு செய்து, அதெல்லாம் நல்ல விஷயம். அம்மாவுக்கு 10 மூட்டை கொடுக்குறேன் கொடு, சர்க்கரை கொடுக்குறேன் கொடு, காசு போடுறேன் தெரியாது, அதாவது அவங்களுடைய நம்பிக்கை. அதை நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. வேண்டுதல் வச்சுக்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அந்த கிராமத்துல இருந்து அழகா அம்மாவுக்கு ஒரு புடவை, வளையல், தேங்காய் வச்சுட்டு என் தாய்க்கு சீர் எடுத்துட்டு வரேன் தலையில தூக்கிட்டு வருவாங்க. இந்த மருந்து தர்மத்துக்கு கொடுக்குறாங்க, இந்த பொருளை கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் அம்மா அப்படியே நெருக்கத்துல வச்சு முதல்ல என்ன பண்ணணும்? மரியாதையாக, தன்மையாக, பணிவாக இறைவனிடம் வேண்டுவதற்கு தான் முதல்ல பாதத்தை தொழுகணும். இறைவனை சரணாகதி தத்துவல. 2வது என்ன பண்ணணும்னா, உங்கள் வேண்டுதலுக்கு ஒரு நோக்கு இருக்கணும். நல்லா அலசி ஆராய்ஞ்சு இதை மட்டும்தான் அம்மா கிட்ட வேண்டுதலா வைக்க வேண்டும். அதில் உயிர் காப்பது அவசியம், வழி நடப்பது அவசியம்னு உங்களுடைய கஷ்ட நிலை, இருட்டு நிலையை பொறுத்து நீங்க வேண்டுதல் வைக்க வேண்டும். 3ஆம் எப்படி சொன்ன, ஒரு குரு ஒரு தெய்வத்தோடு வரும்போது அந்த நம்பிக்கையோட வரணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? நன்றி சொல்லணும். எது நடந்ததோ, இன்று உயிரோடு இருக்கிறேன், அம்மாவை உணர்கிறேன்றதுக்கு நன்றி சொல்லும். இந்த 4 நிலைப்பாடு பிரார்த்தனை அப்ப ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி, வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு, இனி பிரார்த்தனை செய்யும் போது பக்தியாக, பாடலாக, தியானமாக ஒருநிலைப்படுத்தி அம்மாவின் ஆசி பெறுவோம். நன்றி, வணக்கம், நல்லா இருங்க. நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி இதை குரு வழிபாடை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு தெய்வம் ஒரு காலத்துக்கு மட்டுமே அருளை தரும். அது நீடிக்க வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தின் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சீடர்களும் செய்யக்கூடிய காரியம். ஸோ நிறைய தெய்வங்கள் 2000 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்கு, 1000 வருஷத்துக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆன்மாக்கள். ஸோ நம்மளுடைய குருவும் பல நூற்றாண்டுகள் செல்ல வேண்டும். ஏன்னா அத்தகைய சக்தி பெற்றவர். அவரை நீங்கள் வழிபட தான் அவர் அவங்களுக்கு எல்லா வரத்தையும் தருவார். அது ரொம்ப முக்கியம். குருவை பற்றி தெரிந்து கொண்டு குரு பலனை அடைய வேண்டும். அன்னையில் அருள்வார். வசதி படைத்தவர்களுக்கு, ஏழை சிறுவர் போட்டு அழைத்து வந்தால் பலன் உண்டு. வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏழை சிறுவர்களுக்கு சின்ன வயசுலயே அவங்க ஆன்மாவை ஆன்மீகத்தில் ஈடுபட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கோன்னு சொல்றாங்க. அதுக்காக குழந்தை கடத்தலாம் பண்ணக்கூடாது. அவங்க அப்பா அம்மா பெர்மிஷனோடையோ நிர்வாகத்தோட பெர்மிஷனோட கூப்பிட்டு வரணும். ஸோ அடுத்த ஆன்மாக்கு நீங்கள் வழிகாட்டினால் உங்கள் அம்மாவை வழிகாட்டுவார்கள், உங்கள் குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. நன்றி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.